புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்வு செய்யும் நிலையில தான் ஏற்கனவே பதவி வகித்து வந்து ராஜினாமா செய்த ஜெகதீப் திடீரென்று காணாமல் போன விஷயம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவின் 14வது குடியரசு துணைத் தலைவராக ஜெகதீப் தன்கர் பதவியேற்றார். வருகின்ற 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தான் அவரது 5ஆண்டு பதவி காலமும் முடிவடைய இருக்கிறது. இந்த நிலையில தான் ஜெகதீப் தன்கர் திடீரென்று தனது பதவியையும் ராஜினாமா செய்திருக்காரு. அவரது ராஜினாமா கடிதம் உடனடியாக ஏற்கப்பட்டது. பிரதமர் மோடியும் உடனடியாக ஜெகதீப் தன்கருக்கு ஓய்வு கால வாழ்த்துக்களையும் பதிவு செய்திருந்தார். அவரது திடீரென ராஜினாமாவிற்கு அது ஏற்கப்பட்ட விதமும் பிரதமரின் வாழ்த்து செய்தியும் பரபரப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஜெகதீப் தன்கர் ராஜினாமா பின்னணியில் அரசியல் இருப்பதாகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியும் வருகின்றனர். இந்த நிலையில் ராஜினாமா செய்த மறுநாள் முதலே ஜெகதீப் தன்கர் மாயமாகி இருக்காரு. இப்போது வரை அவர் எங்கிருக்கிறார், என்ன செய்திருக்கிறார் என்பது பற்றி வெளிப்படையாகவும் எதுவும் வெளியாகவில்லை.